438 நாட்கள் கடல் தத்தில் தூய் தப்பிய உண்மையை நடந்த உலகை அதிர்ச்சி அடைந்த சர்வல் ஸ்டோரி தான் நான் இப்ப சொல்ல போறேன். 2012ஆம் ஆண்டு சால்வடார் நாட்டை சேர்ந்த சால்வடார் அல்வரங்கா அப்படிங்கிற ஒரு மீனவரும் அவருடன் 12 வயது சிறுவனும் சாதாரணமாக மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு சிறிய படகுல பசிபிக் பெருங்கடல் நோக்கி போறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பயங்கரமான ஒரு புயல் அடிக்குது, ரேடியோ சேதமாகுது, எரிபொருள் காலியாகுது, படகு கடல்ல தாறுமாறா போக ஆரம்பிக்குது. யாருமே அவர்களை கண்டுபிடிக்க முடியல. அவர் கடல்ல அடிச்சு போகும்போது மனிதர் செய்ய முடியாத எல்லா செயல்களையும் செஞ்சுதான் உயிர் பிழைச்சிருக்காரு. அல்வரங்கா எப்படி அங்க உயிர் வாழ்ந்தாரு அப்படின்னா கையாலே மீன்களை பிடிச்சு சாப்பிட்டிருக்காரு, பறவைகளை பிடிச்சு சாப்பிட்டிருக்காரு, எல்லா ஆமைகள் எலிகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டிருக்காரு. தண்ணீருக்காக வந்து மழையை சேகரிச்சிருக்காரு. கூட போன சிறுவன் வந்து உணவு இல்ல தண்ணீர் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால இறந்து போயிருக்கான். அல்வரங்கா ஒருவரால மட்டும்தான் 400க்கும் மேற்பட்ட நாட்கள் வந்து போராடி அங்க இருந்திருக்காரு. 2014ஆம் ஆண்டு ஜனவரியில சுமார் 438 நாட்கள் கழிச்சு அவரது ஒரு சிறிய படகு மார்ஷல் தீவு அருகே கரை ஒதுங்கி இருக்கு. அவர் உயிருடன் மிக ஒல்லியா வந்து அறிவு தெளிவுடன் இருந்திருக்காரு. உலகமே அதிர்ந்து பார்த்திருக்கு. அல்வரங்கா இன்று வரை வரலாற்றில் மிக நீண்ட கால சர்வல் சாதனை படைத்தவரா வந்து பார்க்கப்படுகிறார். பிறகு இவரது கதையை புத்தகமாட்டே வெளியிட்டிருக்காங்க. இவரோட மன உறுதி மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நிறைய பேர் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கதையை நீங்க இப்பதான் கேக்குறீங்க அப்படின்னா எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.